ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஎம் ஜோசப் விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கரூரில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ஸ்பீச்சில் நம்ம சிஎம் விஜய் என்ன பேசினார் அப்படின்னா, அந்த 41 பேர் இஷ்யூ நடந்துச்சுட்டு, ஸோ அந்த 41 பேர் இறந்ததுக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அலிகேஷன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான விசாரணைலாம் நடந்துச்சு. சிபிஐ ஆஃபீஸ்லாம் போயிட்டு அதுக்கான விசாரணையெல்லாம் முடிச்சிருந்தாரு. பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் விசாரணை பண்ணி எல்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தார் நம்ம சிஎம் விஜய். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச்சில் வந்து அந்த 41 பேருக்கு என்ன எப்படி ஆச்சு ஏதாச்சு, ஸோ அந்த டைமில் அந்த நாளில் நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த ரேலிக்கு வரும்போது என்ன மாதிரியான சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீச்சில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ எதனால் ஆச்சு, யாரால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே கொடுத்துருந்தாரு. முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அப்போவுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு வரணும், அந்த இடத்துக்கு அந்த மாதிரி டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இடத்துக்கு வரும்போது ஸோ எனக்கு வந்து பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலீஸ் சைட்லேருந்து. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வர இடம் பார்த்திங்க அப்படின்னா சார் கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா சரியாக இருக்காது, ஸோ தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏன் கரூரில் வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிஃபோராகவே கொடுத்துருந்தா ப்ரியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணியிருப்போம், நாங்கள் வந்திருக்க மாட்டோம். பட் அதுக்கு மாறாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்ததுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களை வந்து வழி கூட்டி வர வச்சு எங்களுக்கு வந்து வழி கொடுத்து எங்களை வர வச்சுருந்தாங்க. அப்போ எங்களுக்கு புரியல, அப்போ எனக்கு புரியல. நான் அதுக்குமே தேங்க்ஸ் வேறு சொல்லியிருந்தேன் அவருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸ்க்கு அப்போ தேங்க் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ அப்போ எனக்கு புரியல, அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது இந்த மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சதி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த கரூர் இஷ்யூவை பற்றி அங்கே பேசியிருந்தார் எல்லாருமே. ஸோ யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் பேசினார். அது மட்டும் இல்லை, இந்த பார்ட்டி ஃபண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் அங்கேயும் பேசினார். ஆக்சுவலாக வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக வந்து அவர் வந்து எப்பவுமே தீய சக்தி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீய சக்தியும் தீந்து போன சத்தியம் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கட்சியும் வேறு வேறு கிடையாது, இந்த 2 கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த தீந்து போன சக்தி யார் அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்களை பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல விரும்பல. ஸோ இந்த 2 கட்சியும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எங்கள் ரெண்டு கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் டெண்டர் விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது பிரிட்ஜு கட்டுறதுல டெண்டர் விஷயத்துலேருந்து டெண்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டெண்டரில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதை நான் கேன்சல் பண்ணேன், அதெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எலெக்ஷன் டைமில் என்ன மாதிரியான வாக்குறுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருந்தனோ, ஸோ கண்டிப்பாக நான் மறுபடியும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கரூர் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்னெல்லாம் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனோ செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் நான் செய்வேன் ஒன் பை ஒன்னாக அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி இருக்கக்கூடிய திமுகவுடைய லீடரான உதயநிதி ஸ்டாலினை பற்றியும் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து என்னை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், பேசலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஏன் சிஎம் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்தால் வெளிநடப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் ஓடிட்டாங்க, குளத்துறை காலி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லை, பேட்செல்லாம் குத்திட்டு சிஎம் பேசலை பேட்செல்லாம் குத்திட்டு வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் நான் எதுவுமே பேசலை, வெறும் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா குளத்தூர் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பேசணுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கட்சியில் வந்து எந்த ஒரு ஊழலும் எந்த ஒரு தப்பும் நடக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்.
ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லஞ்சம் வாங்குறதோ எந்த ஒரு விஷயம் நடக்காது, தப்பான விஷயம் எதுவுமே நடக்காது. ஸோ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஒரு இன்சிடென்ட் பற்றியும் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு பெரியவர் வந்து சொன்னதாகவும், அதாவது இப்போல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்குது சார், இன்ஸ்டண்ட்டாக எல்லா வேலையும் நடக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸில். இல்லைனா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியாதை கொடுக்குறாங்க சார், முக்கியமாக வரவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுடைய ஆட்சியில் இன்னமும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். ஆட்சி ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை வந்து நான் நடத்துவேன், நல்ல விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது பை எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா? ஸோ அந்த எலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலாம், சாரி நான் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க, பட் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அந்த எலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வருது. நீங்கள் அதுலேயும் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சட்டசபையில் வந்து பேசினதே சொன்னார். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து, எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த குதிரை பேரம், அப்புறம் இந்த சோஃபா பேரம், இந்த மாதிரி பேரம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் எதுவும் சொல்லலையே, உங்களை வந்து நான் என்ன பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை எடுத்தேன், அதுக்கே நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பேசினார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து. ஸோ இவ்வளோ ஒரு போல்டாக, இவ்வளோ ஒரு பிரேவாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லீடரும் பேசினதா இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஸோ இத்தனை வருஷம் காலத்தில், இத்தனை வருஷம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் கட்சி எதிர்கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு ஓப்பனாக வந்து கேள்வி கேட்டதை நம்ம ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா யாரையும் நான் பார்க்கல. விஜயகாந்த் அவர்களும் கேட்டார். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேர்மையாக இவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்தான். ஸோ அவர்கிட்ட எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது. ரொம்ப தைரியமாக போல்டாக இருக்கார். ஏன்னா தப்பு எதுவுமே கிடையாது. மடியில் கனம் இல்லைன்னும் போது நமக்கு எதுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் மடியில் எந்த கனமும் இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்து சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்குன்னு ஒரு பொசிஷனை வர வச்சு அவர் பெரிய ஸ்டார் ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு நான் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தார். ஸோ அதை வந்து இப்போவும் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமும் நிறைய காப்பாற்றுவார், நிறைய செய்வார். ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வந்து கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டேனே, எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஆக்டராக பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஃபேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பார்ப்பேன், படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்பேன். எனக்கு வந்து பொதுவாக எந்த ஒரு ஆக்டரும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டரோட படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. படம் நல்லா இருந்துச்சா அப்படின்னா பார்ப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து பார்க்குறது என்னுடைய பழக்கம். விஜயோட ஃபேனு, தீவிரமான ஃபேன் அப்படின்லாம் சொல்ல விரும்பலை. அது அந்த மாதிரி தப்பாக நான் சொல்ல விரும்பலை. எப்போ ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அவரோட பாலிடிக்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாரோ, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் 100% சொல்வேன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாறிட்டேன் விஜய்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அவருமே கற்றுக்கிட்டு தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பண்ணணும். இனிமேல் பண்ணுவார், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு ஆள் கூட அவங்களுடைய ஒரு அட்வைஸும் கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது சார், இதை பண்ணுங்கள் சார். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஒரு ரீசெண்டான ஒரு நியூஸ்லாம் பார்க்குறேன். ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லை சார், கரண்ட் இல்லை, கரண்ட்டு கம்பம் சரியில்லை, ஸோ ஸ்ட்ரீட் லைட் இல்லை சார், அதுக்கப்புறம் இங்கே பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ தான் போடுறாங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சொன்ன அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஆச்சரியம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் தான் நடக்குது அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவர் எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காசும் யாருக்கும் கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேர்மையாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. எந்த ஒரு லஞ்சமோ எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து ஜனங்களுடைய தேவைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் என்னுடைய ஆட்சியில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் சேஃப்டி,
அந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கட்டுறதுல, பாலம் கட்டுற டெண்டரில் வந்து நிறைய ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு. ஸோ அதில் இந்த டெண்டர் விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னா, இதை விட 3 மடங்காக போட்டு வச்சுருக்காங்க. அந்த டெண்டரில் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் நாங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் தோண்ட ஆரம்பித்தோம்னா எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக நாங்கள் தோண்டுவோம், நாங்கள் ஆனது விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. முழுக்க முழுக்க அந்த ஸ்பீச்சை கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சினிமா படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் பேசக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் பேசினார் அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையாக பேசினார், நேர்மையாக பேசினார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேசினது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. சூப்பராக பேசினார், அதுதான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவருடைய ஆட்சியில் வந்து இன்னமும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவார். திமுக அப்படிங்கிற ஒரு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக அப்படிங்கிற கட்சி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அனுபவிச்சிருச்சு. அவங்க ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டை வந்து வச்சுருந்தாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, அவங்களுடைய குடும்ப ஆதாயத்துக்காக வச்சுருந்தாங்க. முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீடர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பார்க்கும்போது அந்த சினிமா இது இருந்தாலுமே அவ்வளோ நேர்மையாக ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பும் நான் காட்டுறேன். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்க, இப்போ எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறலாம் கேள்வி கேட்டிருப்பார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் நேர்மையாக இருக்கான், ஒருத்தர் வந்து உண்மையாக இருக்கான் அப்படின்னா அவனை எதுவுமே யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கள அசைக்கவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டிவிகே அப்படிங்கிற இந்த கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டை வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு போவோம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா பார்த்து தான் வைக்கிறாரு. ஸோ முழுக்க மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல சர்வீஸாக கொடுக்கணும், அவங்களுடைய தேவைகளை வந்து நமக்கு வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ், உமன்ஸ், சில்ட்ரன் சேஃப்டி எல்லாத்து மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அக்கறையோடு இருக்கார், ரொம்ப கன்சர்னாக இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறேன். சட்டசபையை வந்து இப்போ வந்து லைவாக போயிட்டுருக்கு. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மூவி பார்க்குற மாதிரி. சட்டசபையில் இன்றைக்கி என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ தான் எனக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஒரு 29 வயசு ஆகுது. இப்போ தான் வந்து அரசியல்லாம் என்ன, எஸ்பெஷலி தமிழ்நாட்டு அரசியல், ஜென்ரலாக பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். பட் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிஎம் விஜய் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாரு, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாரு, எதிர்கட்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு சேஃபான ஆன்சரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதுக்கப்புறம் வருங்காலம் கூட டிவிகே ஆட்சி மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுலையும் எந்த டவுட்டுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டை ஆளும் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்பீச்சை பற்றியும் இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.